ஈஸியான குழந்தைங்களுக்கு பிடித்த பிரேக்ஃபாஸ்ட்டு. மீடியம் சைஸ் 2 வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இந்த 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் காரம் வேண்டான்னா நடுவில் இருக்கிற அந்த விதையை எடுத்துகிட்டு தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓமம் 1 ஸ்பூன் நல்லா கருக வெறும் வாணலியில் வறுத்துருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 6 உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஸ்மாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடணும், கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும், அப்புறம் வெங்காயம் போடணும், பச்சை மிளகாய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் போட்டு இந்த வறுத்து வச்ச ஓமம் கருப்பாக வறுக்கணும். அது நல்லா பொடி பண்ணி கையாலேயே பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி அதையும் இதோட கலந்துக்கணும். இப்போ ஓமப்பொடியை அந்த மிக்சிங்கில் கலந்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விடலாம். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ணும்போது கொஞ்சம் நிறைய மாவு, அதாவது 2 சப்பாத்தி பண்ணுற அளவுக்கு மாவு எடுத்து உருட்டி அதை கிண்ணம் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அப்படி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கங்க. சரியா? கொஞ்சம் மாவு எடுத்திங்கன்னா அந்த உள்ள ஸ்டஃப்லாம் வெளியில் பிதுங்கிட்டு வந்துடும். பார்த்து கோதுமை மாவை கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பு செஞ்சோம் இல்லையா, அதை வச்சிடணும். தோசைக்கல்லை நல்லா ஹையில் வச்சு சூடாக்கிட்டு அப்புறம் மீடியமில் மாற்றிட்டு இந்த மாதிரி திரட்டி வச்ச சப்பாத்தியை போட்டு 2 பக்கம் நல்லா வேக சுட பண்ணணும். முதல்ல எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றக்கூடாது. 2 பக்கம் நல்லா பரட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் நெய் விடணும். இதை பார்க்கலாம். இப்போ 2 பக்கம் நல்லா சுட்டுருச்சு இந்த ஆலு ஸ்டஃப்பு. இப்போ 1 ஸ்பூன் நெய் சுற்றி விடுறேன். யாருக்கு நெய் வேணாமோ அவங்க கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். சரியா? நெய் உடம்புக்கு 1 ஸ்பூன் காலையில் நேரம், அதனால் கொஞ்சம் நிறையா நெய் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஓகேவா? இல்லாட்டி கடலெண்ணெய் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் கடலெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான ஆலு சப்பாத்தி, ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு தயிரும் ஊறுகாயும் போதும். ஆனால் நான் தால் பண்ணியிருக்கேன். தால் வச்சுக்கலாம். தாலில் ப்ரோட்டீன், உருளைக்கிழங்குல ப்ரோட்டீன், இதில் சப்பாத்தி மாவில் ப்ரோட்டீன், தயிரில் ப்ரோட்டீன். அதனால் இதெல்லாம் கட்டாயம் சேர்த்துக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது 1 போதும். 2 3 உங்கள் இஷ்டம். டேஸ்ட்டாக இருந்தால் சாப்பிட்லாம்.